ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். என்ன ப்ரோ, ரொம்ப நாளாக நம்ம ஃபிஷ்ஷிங் பிளாகே வரலையே ப்ரோ. ஒரு வாரம் 2 வாரம் ஆகிட்ட ப்ரோ நீங்கள் வீடியோ போட்டுக்கிறீங்கன்னா. ஆமாம் கைஸ், நமக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா, நம்மளால் போட முடியும். பட் இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் இடையில கொஞ்சம் லீவுலாம் கொஞ்சம் தேவைப்படுது. அதனால தான் கொஞ்சம் நம்ம போடலை. பட் ஷார்ப்பாக இப்போ வந்து இந்த வீடியோ நான் இன்றைக்கே போட்டுருவேன். பிகாஸ் வர்ற சண்டே கண்டிப்பாக வீடியோ வந்துடும். எப்படினாலும் வீடியோ போட்டுடலாம். ஏன்னா ஓகேவா, உங்களுக்காண்டி தான் கைஸ். அதே மாதிரி நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, அதெல்லாம் எனக்கு ஓகே தான். பட் அது எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். 1% கூட சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம ஒரு 300 சப்ஸ்கிரைபர், இப்போ வந்து நம்ம 200 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட ரீச் பண்ணியிருக்கோம். நம்ம ஒரு 300 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணோன்னா நம்ம கடலுக்கு போகிறோம்னு சொல்லியிருந்தோம். அதேமாதிரி நம்ம கடலுக்கு போகலாம். ஓகேவா. அதேமாதிரி நீங்கள் கொஞ்சம் ப்ளீஸ் கொஞ்சம் ஒபிட் பண்ணி கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒன்றும் இல்லை கைஸ், ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ், ஒரு கமெண்ட், இதுதான் நான் எதிர்பார்க்குறேன். வேறு ஒன்றுமே இல்லை. என்ன ப்ரோ, நம்ம இடத்துக்கு, அதாவது நம்ம மீன் வளர்க்குற இடத்துக்கு வந்திருக்கீங்க கைஸ். நமக்கு சரியான பிரச்சனை கைஸ். இந்த இடத்துல என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தெருதா, இந்த ஒரு சோறு தருதா, பாதி இந்த சோறை தான் சொல்கிறேன் கைஸ். இந்த சோறை தான் சொல்கிறேன். அந்த வீட்டுக்கும் அதாவது முந்தி வந்து இந்த இடத்துல வந்து வீடு கிடையாது. இப்போ வீடு இருக்குது. 2 குட்டி பசங்க வந்து நம்ம ஃபிஷ் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. ஏற்கனவே வீட்டில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன்னு தெரில, மறந்துடுச்சு. நம்ம ஃபிஷ் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இவ்வளோ மெல்லமாக பேசுகிறேன்னா அங்கே ஆள் இருக்காங்க. சரி, ஒரு காட்டுற மாதிரிங்க. சரி, இப்போ ஆள் இருக்காங்க. ஸ்லோவாக பேசுகிறேன். அந்த பசங்களையும் நம்மளால் ஒன்றுமே சொல்ல முடியாது. ஏன்னா அந்த பசங்களுக்கு நல்லா பார்த்தா ஒரு 8 வயசு தான் இருக்கும். அவங்க இந்த சோறு ஏறி குதிக்காங்க கேஸ். இந்த சோறை தெரியும் நினைக்கிறவங்களுக்கு. இந்த சோறை அவங்க ஏறி குதிச்சு உள்ளே வந்துடுறாங்க. வந்து கப்பீஸ்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக எல்லாம் ஒரு கொஞ்சம் கப்பீஸ்லாம் அவங்களாம் ரொம்பலாம் பார்க்க முடியாது. எல்லாமே ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பார்க்க உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதில்லை. ஆனால் இவ்வளோடு கப்பீஸ் தான். அவ்வளோதான். அது ஒன்று, ஒரு 2-3 தான் கிடக்கு கைஸ் கப்பீஸே. எவ்வளோ கப்பீஸ் நான் வச்சுருந்தேன் தெரியுமா கைஸ். ஒரு மாதம் முன்னக்குட்டி எதுவுமே இல்லை. அது மாதிரி நம்மளோட ஃபிஷ்ஷெலாம் எதுவுமே இருக்காது. எல்லாம் எடுத்துட்டாங்க அந்த பசங்க. முக்கியமாக நம்மளோட இந்த மீன், அது பேர் என்னது, நம்ம இந்த மீன் பேரே மறந்துடுச்சு கைஸ் எனக்கு. ஏன்னா நான் வந்து வந்தேன், அந்த பசங்க அப்படி எடுத்ததை பார்த்தோன்னா மனசே உடஞ்சிருச்சு. என்னடா இதிலலாம் ஒரு மீன் போட்டு வச்சுருந்தேன், சூப்பர் மீன். எப்போ என்னது, நம்ம நல்ல பிரானா ஒரு 6 மீன் போட்டு வச்சுருந்தேன். அதெல்லாம் உங்கள்கிட்ட வீடியோ எடுத்து போடலை. இந்த இடத்துல செம்மையாக ஆக்கணும்னு ஒரு முடிவில் இருந்தேங்க. செம்மையாக பண்ணணும், செம்மையாக ஆக்கிட்டு உங்களுக்கு சரியான ஒரு விளாக் எடுத்து போகணுன்னு ஒரு முடிவில் இருந்தேன். அதெல்லாம் மீன் வச்சுருந்தேன் கைஸ். அந்த டப்பாலெலாம் 3 மீன் வச்சுருந்தேன். 2 ஷார்க்கு, ஜொல் ஃபிஷ்னு ஒன்று கைஸ். அது ரெட் கலரில் கொஞ்சம் ரேரான மீன் மாதிரி எனக்கு தெரிஞ்சு. ஜொல் ஃபிஷ்ஷில் ரெட் கலரு, அதெல்லாம் வாங்கி போட்டிருந்தேன் கைஸ். சின்ன இதில் பசங்க எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படி ஆயிடுச்சு. இப்போ இதில் என்ன மீன் ப்ரோ கிடக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு மீன் கிடக்கு. இந்த மீன் எப்படி கிடக்குன்னு எனக்கே தெரில. அதையும் கொஞ்சம் நாளில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. என்ன ப்ரோ இப்படி வச்சிட்ருக்கீங்களே, உங்களால் பாதுகாக்க முடியாது ப்ரோ கேட்பீங்க. பட் என்னால் முடியாது. ஏன்னா நான் வந்து மேலே வந்து 24 மணி நேரமும் எடுக்க முடியாது. சிசிடி கேமரா வாங்கி வச்சுருந்தாலும் என்கிட்ட ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா பக்கத்து வீடு இப்படி வர்றான் அவங்க பையன் சத்தம் போட்டு வைங்கன்னு சொன்னால், தம்பி சின்ன பையனில் அவனுக்கு என்னப்பா தெரியும் அப்படி தான் சொல்லுவாங்க. பட் ஓகே, அதெல்லாம் நான் எதுவுமே இப்போ சொல்லலை. பட் நமக்கு வந்து நஷ்டம் தான். ஏன்னா நான் கப்பீஸ் நிறைய வெரைட்டி வச்சுருந்தேன் கைஸ். உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் வீடியோ போடல. அது நான் கொஞ்சம் நான் ஒரு 4-5 வெரைட்டி வாங்கினேன். அதெல்லாம் உங்களுக்கு வீடியோ போடல. எல்லாம் மொத்தமாக போடலான் இருந்தேன். இந்த சம்பவம்லாம் ஆயிடுச்சு. பியூர் பிளாக் கப்பீஸ்லாம் வச்சுருந்தேன் கைஸ். என் ஃப்ரெண்டு தந்தான். அது இப்போ ஒரே ஒரு மீன் தான், அது ஆண் மீன். அதுவும் காங்கலை. இது எப்படி ப்ரோ நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பசங்க ஏறி குதிக்க முடியல பார்த்துட்டோம். அகெயின் அந்த பசங்கக்கிட்டே நாங்கள் கேட்டுட்டோம், தம்பி வந்து எடுக்கீங்களாப்பா அப்படின்னு கேட்டால், இல்லை நாங்கள் எடுக்கலையே அப்படின்னாங்களே. அடுத்த தம்பி உங்களுக்கு ஒரு கப்பீஸ் தரேன், நீங்கள் உண்மையாக சொன்னால் உங்களுக்கு நான் ஒரு பெரிய மீன் தரேன் அப்படின்னு சொன்னேன். ஆமாம், நான் என் அண்ணன் தானா எடுத்தான் அப்படின்ட்டான். சரி ரைட்டு விடுங்க, அது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது கைஸ். அதே மாதிரி எனக்கு வந்து பேர்ட்ஸ் வளர்க்கலான்னு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இப்போ வந்துச்சு. திடீர்னு பேர்ட்ஸ் வளர்க்கலான்னு எனக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. நம்மளோட அந்த கேஜில் வந்துச்சு. இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணோன்னே எதுவுமே ஐடியா இல்லை கைஸ். இதுவாது நான் வந்து இதில் எப்படினாலும் ஒரு 4000 தான் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். கப்பீஸ்க்கு ஒரு 2000 ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். எப்படினாலும் நிறைய வெரைட்டி போட்டு வச்சுருந்தேன் கைஸ். நான் உங்கள்கிட்ட வீடியோ எடுத்து போடல, ஷார்ட்ஸாக கூட போடலான்னு நான் எடுக்கலை. ஏன்னா எல்லாம் மொத்தமாக அவங்ககிட்ட ஒரு
குட் ஃபீலாக இருக்கட்டும் உங்களுக்கு அப்படின்னு நினச்சிருந்தேன். இந்த ஃபிஷ்ஷு இதில் ஒரு 2 இதில் ஒரு 4-5 இது பிரானா, ஜொல் ஃபிஷ்ஷு, ஷார்க்கு, அடுத்த இதில் ஒரே ஒரு இது ஒரு 3 கைஸ். இதில் நான் ஒரு 3 கேட்ஃபிஷ் வாங்கி போட்டிருந்தேன் கைஸ் போன வாரம். 2 இந்த மீன் தான் கிடக்குது, அந்த கேட்ஃபிஷ்ஷை காங்கல. ஸோ இவ்வளோ நேரம் நான் அந்த கேட்ஃபிஷ் இருக்குன்னு நினச்சி தான் பேசிகிட்டு இருக்கேன். ரைட், ஓகே. இந்த கேட்ஃபிஷ்ஷும் இல்லை. சக்தி ஐயோ வந்து அவங்க வேறு திட்டுவாங்களே. இது வந்து என் ஃப்ரெண்டு தான் வாங்கி போட்டான். என் ஃப்ரெண்டு ஒரு பையன் தான் வாங்கி போட்டான். அவன் காசு ஸ்பெண்ட் பண்ணி தான் வாங்கி போட்டான். நான் எதுவுமே பண்ணல, அதனால் வந்து கேட்பான். ரைட்டு, வாங்கி போட்டோம், நிறைய வாங்கி போட்டோம். அடுத்து இந்த டப்பாவில் ஒரு மீன் வாங்கி போட்டான். அது பேர் என்னது, இங்கே இந்த இது அது பேர் என்னது, நம்ம பழைய வீடியோலாம் வந்து வச்சுருப்போம். கௌரா ஃபிஷ் ஒரு 2 பியூர் ஒயிட்டு தான், 2மே கொஞ்சம் பெருசு. அதை காங்கவே இல்லை, தண்ணியே இல்லை கைஸ். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள், பார்த்தா தெரியும் தண்ணி. அது லைட்டாக இதை பொறுத்த வரைக்கும் காங்கலை எதையுமே. அதான் இப்போ எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஏன்னா மீன் வந்து ரொம்ப காணாமல் எல்லாமே இப்படி போயிடுச்சு. அதனால் ஏன்னா இதுவே அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்புறம் பேட்ஸ் கிட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிரும் பார்த்துக்கோங்க. இந்த பேட்ஸ்மேன்லாம் கை வச்சுட்டாங்கன்னா மீன் மேலே கை வச்சு டென்ஷன் ஆயிடுச்சு. பட் என்ன பண்ணுறது, ரொம்ப குட்டி பையங்க கைஸ். வீடியோ நம்ம க்ரோஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு காக்காவை வந்து நம்ம ரெஸ்கியூ பண்ணி விட்ருப்போம். அதில் 2 குட்டி பையங்க இருந்தாங்களா, அவங்களே தான் கைஸ். சரி, என்ன பண்ணுறது, அவங்க குட்டி பையங்க, அவங்கள நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. நம்ம தப்பு தான். அதில் ஏதாட்டு வைக்கணும் கொஞ்ச நாளில். அதில் ஏதாட்டு ட்ரில் பண்ணி அதில் ஒரு கம்பி வச்சு விட்றணும். இந்த சைடு ஏறி வைக்காத மாதிரி வச்சு விட்டப்புறம் நம்ம ஒரு செம்மையான ஒரு இது பண்ணலாம். ஓகேவா கைஸ்? இப்போதைக்கு நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கும் கொஞ்சம் செலவாகும் அந்த கம்பி வைக்கும் கைஸ். அந்த பசங்க இந்த சோறுடியாக வர்றாங்கன்னா ஒன்றும் நம்ப முடியுதா? இந்த சோறுடி அதில் ஒரு டேங்க் இருக்குது. அதில் அந்த உள்ளே வந்து இவ்வளோ உயரத்தில் ஒரு டேங்க் இருக்குது. அது வந்து இந்த மாதிரி ஒரு டேங்க் இருக்குது. ஓகேவா? சிண்டெக்ஸ் டேங்க் உங்களுக்கு தெரியுதா? பிளாக் கலர் டேங்கு, அதில் ஒயிட் கலரு. அது மேலே ஏறி இங்கே வச்சு இந்த பைப் மேலே காலை வச்சு வரையும் கேஸ். அவ்வளோ பெரிய பையனில் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி நான் அங்கே நின்றதை நான் பார்த்துட்டேன். அவன் நின்றதை நான் இங்கே வந்து நாங்கள் நின்று இப்போ 2 பேர் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தோம், பேசிகிட்டு தான் இருந்தோம் நினைக்கிறேன். பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பசங்க அண்ணே அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்காங்க. தம்பி என்னடா இதில் இருந்தாடா இறங்குறீங்க அப்படின்னு கேட்டால், ஆமாண்ணே இதிலேருந்து இறங்குவோம், அதிலேருந்து இறங்குவோம். அந்த பையனாக வச்சுக்கிறாங்க. சின்ன பசங்களில் அவங்களுக்கு எல்லாம் தெரியாது. அதனால் சரி ஓகே. எனக்கே ஃபஸ்ட் ரொம்ப கோவமாக வந்துருச்சு. ஏன்னா நான் வாங்கி போட்ட கப்பீஸ் எதுவுமே இல்லை கைஸ். நீங்கள் என் தப்பு தான். ஏதாவது ஷார்ட்ஸாவது போட்டிருக்கணும். அதான் என் தப்பு தான். நான் இப்போலாம் எந்த வாங்கி போட்டதில் எதுவுமே இல்லை. ஒரு மீன் இப்போது 2 மீன் 3 மீன் இருந்தால் கூட எனக்கு இப்போ பிரச்சனை கிடையாது. ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். என்கிட்ட இப்போ எந்த மீனுமே இல்லை. இந்த ஒரே ஒரு மீன் கிடக்கு. இதையும் நான் 2 தினமும் வந்து இதை பார்த்துருவேன் இந்த மீனை. அதனால் இது கிடக்குது. என்ன பண்ணுறது கைஸ்? நமக்கு நம்ம எதில் கழிச்சால் அது உள்ளே போயிடுது. ஃபிஷ்ஷு எப்படினாலும் இதில் ஒரு நான் 4500 4000 போட்டிருப்பேன், கண்டிப்பாக போட்டிருப்பேன். ஏன்னா இது வந்து 2000 வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். ரெட் கலர் டெய்லு, டெய்ல் ரெட் கலர், அந்த பால் ரெட் கலரில் இருக்கும். அடுத்தது பிளாக்கு, அப்புறமா இந்த கொஞ்சம் இந்த ரொம்ப, அதாவது கப்பீஸ்லேயே ரொம்ப குண்டாக இருந்துச்சு கைஸ். கப்பீஸ் கொஞ்சம் 2-3 கப்பீஸ்லாம் செம்ம குண்டாக இருந்துச்சு. அந்த மாதிரி கப்பீஸ்லாம் வாங்கி போட்டிருந்தேன். அதில் அதையும் காங்கலை. கப்பீஸே இல்லை. அதாவது ஒரு 4 மீனோ 5 மீனோ தான். அது ரொம்ப குட்டி தான். ஒரு நாள் இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும்னு உங்களுக்கு காமிக்க பாருங்கள். அதெல்லாம் கிடக்குது. மற்றதெல்லாம் காங்கலை. இதில் பார்த்தீங்கல்ல, என்ன வாங்கி போட்டு 2 வாரம் தான் இருக்கும். இதில் வாங்கி போட்டு மீனை காங்கவே இல்லை. இது தண்ணியை பார்த்துக்கோங்க எவ்வளோ கம்மியாக இருக்குது தண்ணி லெவலு. இதில் வந்து அது வந்து குதிக்கவும் வாய்ப்பில்லை, இது பண்ணவும் வாய்ப்பில்லை. பார்த்துக்கோங்க. இது கேட்ஃபிஷ் வாங்கி போட்டிருந்தான். அந்த ஒயிட் அண்ட் பிளாக்கு 4 தான் நினைக்கிறேன். 4 வாங்கி போட்டிருந்தான். 1 கூட காங்கலை. அது அவனுக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன்னு தெரில. என்ன பண்ணுறது கேஸ்? இப்படியே பேருது பார்த்தீங்கன்னா இப்படியே இதாகிடுது நமக்கு. இதுலேயே நமக்கு ஏகப்பட்ட நஷ்டம் வந்துடுது கேஸ். அதுதான் எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. ஏன்னா இப்போ இது முடிஞ்சுது. இது 2 வாரம் தான் இருக்கும் வாங்கி போட்டு. இது போயிடுச்சு. அந்த கப்பீஸ் வந்து 1 மாதம் முன்னுக்கிட்டே எதுவுமே இல்லை. இந்த தொட்டிலையும் மீன் அவன் எடுத்துகிட்டு போயிட்டான்னு சொல்லி தண்ணி அதுவே ஃப்ளோவாகி இறங்கிடுச்சு. அந்த தொட்டிலையும் மீன் கிடையாது, தொட்டி கிடையாது கேஸ். அது பார்த்தீங்கன்னா கூலரு, ஏர் கூலரு. அதை நாங்கள் தொட்டி மாதிரி சும்மா மேக் பண்ணி மேக்லாம் பண்ணல. கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம், அது ஒழுகலை. நல்லா தொட்டி மாதிரி மாற்றியாச்சு.
சலை சலை சலாம் மசாலா. இந்த மீனை காங்கல எனக்கு இப்போ அதான் இப்போ டென்ஷனாக வருது. தினமும் வந்து பார்த்துட்டு போனேன், தினமும் இருந்துச்சு. இப்போ இருக்குன்னு நினச்சி தான் உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். பார்த்தா அந்த மீனை காங்கலை. இதே மாதிரி நமக்கு ரொம்ப இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் அப்படி அதான் எனக்கு இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து ரிவ்யூ பண்ணவே மனசில்லை. சரி ஒரு வீடியோ போட்டுருவோம். ஆனால் நாங்கள் இதோ நான் மீன் வளர்க்குறத விட போகிறேன். ஆனால் இதில் இந்த மணி பிளான்ட் வளருது பார்த்திங்களா, அது அப்படியே அந்த தண்ணி மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அது அப்படியே இருக்கும். மணி பிளான்ட் வளருது, அந்த கப்பீஸ் அதெல்லாம் அப்படியே இருக்கும். இதில் 2 டேங்க் கிடக்கு, அது சேல் பண்ணிடலாம். சேல் பண்ணோன்னா ஃப்ரீயாக தான். இந்த மீன் நம்ம சேல் தான் கீஸ். இது எவ்வளோ, நான் வந்து இதை வந்து 800 கிட்ட வாங்கினது. ஆமாம் 800 கிட்ட வாங்கினது. கொடுத்துடலாம். 500 தான் கொடுப்பேன். கொடுத்தா ஏன்னா எனக்கு கொடுக்கணுன்னு முடிவு பண்ணிட்டு நான் விறுவிறுன்னு கொடுத்துருவேன். எனக்கு அப்படிதான் மனசு. இந்த தொட்டியும் ஒரு ப்ரோ கேட்டு வந்தாங்க, பட் எனக்கு கொடுக்க எடுத்த விருப்பம் இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு வாங்கினதில்ல, எனக்கு கொடுக்கல. சரி வேணாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபிஷ்ஷு யார்கிட்ட சொன்னால் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க கைஸ். வாங்கிட்டு போய்ட்டு எல்லாத்தையும் கொடுத்துட வேண்டியதான். ஏன்னா நம்மக்கிட்டலாம் எப்படின்னா நம்மகிட்ட பேட்டே இருந்துச்சுன்னா அவ்வளோதான். அந்த இப்போ வந்து இந்த மீனை வந்து கேட்பான், அந்த மீனை எங்கன்ட்டு என்ன சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரில. இட்டு கொடுத்துட்டு பேர்ட்ஸ்குள்ளே இறங்கலாம் கைஸ். எனக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் நினச்ச பேர்ட்ஸ்குள்ளே இறங்கிடுவேன். பட் இவங்க வந்து பிறகு கையகியில் விட்டு எனக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா ரொம்ப மனசு கஷ்டமாயிரும், டென்ஷன் ஆயிடுவேன். ஏன்னா எனக்கு வந்து ஃபிஷ்ஷோட எனக்கு பேர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு ஃபிஷ் மேலே செம்ம இன்ட்ரெஸ்ட்டு. எப்போவுமே எனக்கு ஃபிஷ் மேலே இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் எனக்கு இந்த சாப்பிட்றது அதெல்லாம் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எனக்கு வந்து வளர்க்குறதும் பிடிக்கும், பிடிக்கிறதும் பிடிக்கும். மீன் வளர்க்குறதும் பிடிக்கும், அந்த மீனை அந்த நம்ம ஃபிஷ்ஷிங் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு வந்து அது பழகிட்டு எனக்கு சின்ன வயசுலேருந்து அப்படி அந்த மீன் பிடிக்க அந்த இதெல்லாம் பார்த்து எனக்கு பழகிடுச்சு. அதனால் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கைஸ் அது மேலே. அதனால தான் சொல்கிறேன். வா பட் இந்த மாதிரிலாம் நடந்து தெரிஞ்சதுனாலே டென்ஷன் ஆகுது. இந்த மீனை காங்கலை கைஸ். எனக்கு அதுதான் இப்போ என்ன சொல்ல போகிறோன்னு தெரில. மிந்தானத்து வந்து பார்த்துட்டு போனேன். நேற்று வந்தேன் நான் கவனிக்கல இந்த மீன் இருக்கான்னு பார்த்தேன். ஏன்னா அந்த மீன் வந்து அவளை இதில் பிடிக்க முடியாது. கேட்ஃபிஷ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கேட்ஃபிஷ் வந்து அது இதில் மாட்ட வாய்ப்பே இல்லை. ஏன்னா 2 வாரமாக காப்பாற்றி இப்போ விட்டாச்சே. கேட்கவும் முடியாது. இன்னும் கேட்கன்னா எனக்கெலாம் ஒரு நிமிஷம் கூட ஆகாது கைஸ், நான் கேட்டுருவேன். ஆனால் பட் அது சரி இருக்காது. ஏன்னா பக்கத்து வீடு பார்த்திங்களா, அது நம்ம பிள்ளையை திருடேன் அப்படின்னு சொல்கிறாங்க, நினச்சிக்க கூடாது அவங்க. சரி என்ன பண்ணுறது, நம்மளோட இது இப்படிதான் இருக்குது முடியும். சிசிடிவி கேமரா வாங்கி மாட்ட வேண்டியதானே அப்புறம் கேட்குறீங்க. கேட்கலாம் நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்கல. சிசிடிவி கேமரா வாங்கி மாட்டினாலும் நமக்கு வந்து இங்கே வந்து சரியான இது இல்லை கைஸ். மாட்டுறது இங்கே என்ன அப்படி இருக்குது மாட்டுறதுக்கு? இங்கே இந்த ஃபைனில் வரான்லுன்னு வீட்டில் மாட்ட விடுவாங்களா? மாட்டோன்னா நல்ல ரீசன் வேணும் மாட்டலாம். நம்ம ஃபிஷ்ஷிங் தான் ஒரு 2-3 மாதத்துக்கு நினைக்கிறேன். ஒரு 4-5 மாதத்துக்கு ஃபிஷ்ஷிங் தான் கைஸ் பண்ணணும். செம்மையாக்கிடலான்னு பார்த்தேன், பட் முடியாது போல். ஏன்னா நான் இப்போவே எனக்கு இவ்வளோ மீன் அவங்க எடுத்துகிட்டு போயிடறாங்கன்னா நான் வந்து உள்ளெல்லாம் இறங்கிட்டு கைஸ் நான் நிறைய மீன் வாங்கிடுவேன். நான் வந்து எப்படின்னா எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு ரொம்ப ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நிறைய மீன் வாங்கிடுவேன். நேற்று மட்டுமே ஒரு 13 ஃபைட்டர் ஃபிஷ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 13 ஃபைட்டர் ஃபிஷ் பார்த்துருக்கோம். நல்லா இப்போ போயிட்டு வேண்டான்னு சொல்லி வேண்டி தான் பார்த்துருக்கோம். ஒரு 4 ஒயிட்டு கைஸ் செம்மையாக இருந்துச்சு. ஒயிட்டில் 3 மாதிரி, அந்த வால் வந்து 3 மாதிரி, இன்னொன்று வால்லாம் கிழிஞ்சு நூறாக இருக்கும். பேர்லாம் எனக்கு மறந்து போயிடுச்சு. ஆனால் மிந்திலாம் எனக்கு ஞாபகம் இருக்கும். என்னன்னு தெரில, ஏகப்பட்ட ஃபைட்டர்லாம் பார்த்துருக்கோம். ப்ளூ கலரு, அடுத்தமா டார்க் ரெட்டு செம்மையாக இருந்துச்சு கைஸ். அந்த மாதிரி கலர்லாம் நான் தேடிக்கிட்டே இருப்பேன். பட் இப்போ எல்லாம் பார்த்துருக்கோம். ஒரு 14 மீன் பார்த்து வச்சுருக்கோம். பட் வேண்டாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அந்த 14 மீனில் ஒரு மீன் கூட இல்லைன்னா அவ்வளோந்தான் கைஸ். என்னாகும் அவங்களே தெரியும். ஏன்னா அது வந்து நம்ம சொல்கிறவங்களாம் புரியாது. அதிலே இருந்து வளர்த்தவங்களுக்கு தான் தெரியும். இப்போ வந்து எப்படி சொல்கிறோன்னா, இப்போ அதிலே இருந்து வளர்ப்பாங்கள்ல அந்த மீனை வந்து அவங்களே வளர்ப்பாங்க. அவங்களுக்கு தான் அது புரியும். நீங்களும் அப்படி இருந்தாலும் உங்களுக்கு புரியலாம். நான் அப்படி தான் ஃபுல்லாகவே அது என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த மீன் வேறு அவங்கள்ட்ட வேண்டான்னு வேறு சொல்லணும். போயிட்டு மீன் எந்த மீனுமே வேண்டாம் அப்படி சொல்லிட வேண்டிதான். ஏன்னா மீன் வாங்குறது பெருசு இல்லை, அதை நம்ம வளர்க்குறதுல எனக்கு ஒரு மேட்ரு கிடையாது. வளர்த்துருவேன். பட் அதை நம்ம கண்காணிச்சிட்டே இருக்க முடியாது. என்னால் கீழ் வீட்டெலாம் வச்சு வளர்த்தேங்க. இதுக்கு முன்னாடி தெரியும், பழைய வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், கீழ்களில் தான் வச்சு வளர்த்தேன். இப்போ அது இங்கே வளர்க்கக்கூடாதுன்ட்டாங்க.
அதனால தான் மாடி உனக்கு தான்டா, நீ வச்சு என்னன்னாலும் வளர்த்துக்கோ அப்படின்னாங்க. அதனால மாடி கொண்டு வந்தாச்சு. பட் இங்கேயும் வந்து இந்த பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா என்ன சொல்கிறதுனே தெரில எனக்கு. இது வந்து எனக்கு இப்போ இருக்கா அப்படி இருக்கான்னு கேட்காங்க. கடைசி 6 மாதமாக எனக்கு இந்த பிரச்சனை தான் இருக்குது. சாரி, இந்த இது வாங்கினதுலேருந்து எத்தனை மாதமா தெரிலையே. நம்ம ஃபிஷ் இது வாங்கணும் தானே, பேர் என்னது, நம்ம ஃப்ரெண்டுகிட்ட இருந்து ஃப்ளோரான் வாங்கணும் தானே, அதுலேருந்து எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது. இவங்க வந்துட்டு கீழ் வீட்டில் வச்சுருக்க கூட பிரச்சனை இல்லை, மேல் வீட்டில் இங்கே மாடி கொண்டு வந்தோடனே தான் இவங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் எனக்கு ஃபஸ்ட்டு 1 மாதம் நல்லா தான் போய்ட்டு இருந்துச்சு. எப்போ கைஸ் நான் முதல்ல மீன் காணாமல் வச்சு எலி எடுத்துகிட்டு போகுதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் கைஸ். சத்தியமாக சொல்கிறேன். நிறைய இந்த ஷார்க்கு அப்போ இந்த தொட்டிலாம் கிடையாது பார்த்துக்கோங்க. இந்த ட்ரம்மில் வந்து 4-5 ஷார்க் வாங்கி போட்டிருந்தேன். இதில் ஒரு மீன் கிடந்துச்சு, என்ன மீன் தெரில. அப்போ நினைப்பேன் எலி தான் எதுக்கு தான் அப்படி இருக்குது, எலியை கொல்லணும்னு சொல்லி அப்பப்போ எலிக்குலாம் மருந்துலாம் வைப்போம். ஆனால் மருந்துலாம் அப்படியே தான் இருக்கும், எதுவுமே சாப்பிடாது. பார்த்தா தான் தெரியுது இவங்கன்ட்டு. அதுக்கடுத்து ஒரு மாதம் கழிச்சு தான் தெரிஞ்சு இவங்கன்ட்டு. ஏன்னா ஒரு நாள் வந்து நாங்கள் வந்து அதை வந்து அந்த விஷயத்த மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன், என்னடா மொக்கப்பட்டுருக்கேன்னு நினைக்காங்க. அது இதில் இது நம்ம மீன் பிடிக்கிற நெட்டு இதில் தொங்க போட்டிருக்கோம் ஓகேவா, அந்த கொக்கி கிடக்கு பாருங்கள், அதில் தொங்க போட்டிருக்கோம். அங்கே வந்து கிடக்கு அந்த கட்டேசி அந்த மரத்தை சாத்தி வச்சுருக்கோம், அங்கே வந்து கிடக்கு. என் தம்பி கண்டுபிடிச்சிட்டான், என்னடா இங்கே வந்து கிடக்க சரியில்லைன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டான். ஒரு நாள் அவங்க நின்றுட்டுருக்காங்க, அவங்க இந்த சைடு கீழே நின்றுட்டுருக்காங்க, மேலே டம்னு சத்துங்கிறதுக்கு என்னென்னு வந்து பார்த்தா இவன் அண்ணன் தம்பி 2 பேர் கிடந்து மீனை, இந்த மீனை தான் கப்பீஸை தான் பிடிச்சிருக்காங்க. பிடிக்கலை, நோண்டிக்கிட்டே இருந்திருக்காங்க ரொம்ப நேரம். அது வந்து அம்படலன்னொன்னே பிடிக்கல. தம்பி என்ன பண்ணுறீங்க எங்கள் கமிச்சில் சொல்லியிருக்காரு, தம்பி வரக்கூடாது. அப்போயும் அவனு வான் பண்ணிட்டாங்க, தம்பி வராதிங்கடா, நாங்கள் காசு கொடுத்து வாங்கியிருக்கோன்ட்டு. பட் அவங்க மறுபடியும் வந்து ஒரு நாள் நானே என் கண்ணால் பார்த்தேன். இதுலேருந்து எட்டி பார்த்தாங்க, சொன்னது தானே, அதுலேருந்து எட்டி பார்த்தேன், நானே கண்ணால் பார்த்துட்டேன். ரைட்டு பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தா, நான் இப்போ அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன எல்லா மீனும் வீட்டில் இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். மேபி எனக்கு தெரியல, பட்டு இருந்தாலும் இருக்கலாம். ஏன்னா போன வாரம் வாங்கி போட்ட மீன் இந்த வாரம் காங்கலை. இதுதான் ஒரு பிரச்சனை. சரி, ஓகே கைஸ், நம்ம அடுத்தடுத்த எதுவும் பண்ண முடியாது. நம்ம ஃபிஷ்ஷிங் தான் ஃபுல்லாகவே நம்ம ஒரு இது பண்ணுறதுக்கு. நீங்கள் கமெண்ட்டில் ஏதாட்டும் கொஞ்சம் பேசுங்க ஓகேவா, எனக்கு ஆறுதலாக ஏதாட்டும் பேசுங்க ப்ரோ, இல்லை ப்ரோ அப்படி ஏதாச்சும் சொல்லுங்கள் ஓகேவா. மேபி நம்ம எதுனாலும் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கைஸ். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபில் தானே நான் வீடியோவே போட முடியும். அதனால தான் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய், டேக் கேர், பாய்.